Hello everyone, welcome to Exploring TRB Chemistry. This is Parthiban. இந்த வீடியோவில் நாம் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய சாலிட் ஸ்டேட் டீகோடிங்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சாலிட் ஸ்டேட் கொஞ்சம் பெரிய கண்டென்ட் அப்படின்றதுனால இதை பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ட் 1ல் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பார்ட் 2ல் வரக்கூடிய ரிமைனிங் டாபிக்ஸ் லைக் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் and then Fourier synthesis. ஸோ இந்த பாயிண்ட்லாம் வந்து நம்ம பார்ட் 2 வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாலிட் ஸ்டேட் எடுத்தோடனே வேர் டு ரீட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய அட்வான்ஸ்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சத்யபிரகாஷ் அந்த கண்டென்ட்டில் இருந்து எடுக்கலாம். ஸோ ஹியூகியில் வந்து சாலிட் ஸ்டேட் இந்த சிலபஸ் ஓரியன்டாக ஓரளவு நல்லா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஹெல்பிங் ஹேண்ட் ஃபார் சக்ஸஸ் புக்கு கொஷின்ஸுக்கு இந்த புக்கை நாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு ரீட் அப்படின்ற கண்டென்ட்டில் ஃபஸ்ட்டு நாம் டிஸ்கஸ் பண்ண போகிற கண்டென்ட் வந்து ரேடியஸ் ரேஷியோ. ஸோ ரேடியஸ் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் அந்த கேட்டையான் ஆனையானிக் ரேடியஸ் எடுத்து நாம் ரேஷியோ கால்குலேட் பண்ணுவோம். அந்த ரேஷியோவை பேஸ் பண்ணி நம்ம அந்த கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய அயான்ஸோட ஜாமெட்ரி சரௌண்டிங் அயான்ஸ் என்ன அப்படின்னு ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அந்த வேல்யூ தான் நான் இங்கே கொடுத்துருக்குறேன் வேல்யூஸாக. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரேடியஸ் ரேஷியோ வேல்யூஸு அரௌண்ட் 0.115 இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகனல் ஷேப்பில் இருக்கும் கேட்டையான்ஸ் ஆனையான் சரௌண்டிங்ஸு. ஸோ அட் தி சேம் டைம் இஃப் இட் இஸ் 0.225 ஸ்டார்ட் ஆச்சுன்னா டெட்ராஹெட்ரல். அரௌண்ட் 0.115லேருந்து 0.225 வரைக்கும் இருக்கிறது ட்ரைகோனல். அதே மாதிரி 0.225லேருந்து 0.413 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றது டெட்ராஹெட்ரல் ஷேப்ஸில் வரும். ஸோ 0.414லேருந்து 0.731 வரைக்கும் வர்றது ஆக்டாஹெட்ரல். 0.732லேருந்து அப் டு 0.99 வரைக்கும் இருக்கிறது பிசிசி. எக்ஸாக்ட்லி 1ன்னு இருந்ததுன்னா சிசிபி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து ரேஞ்சஸில் கொடுக்கல, ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்குறேன். ஸோ திஸ் வேல்யூ ஆக்சுவலி ரெப்ரசன்ட்ஸ் லிமிட்டிங் ரேடியஸ் ரேஷியோ வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாக்டாக இந்த வேல்யூவில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ட்ரைகனல், இந்த வேல்யூவில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா டெட்ராஹெட்ரல். ஸோ அந்த மாதிரி எக்ஸாக்ட்லி இந்த வேல்யூ நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த ரேடியஸ் ரேஷியோ வேல்யூஸை வச்சு நம்ம கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய கேட்டையான்ஸ் ஆனையான்ஸோட சரௌண்டிங் அயான்ஸ் எத்தனை இருக்கும், என்ன ஸ்ட்ரக்சரில் சுற்றி இருக்கும், டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் இருக்குமா ஆக்டாஹெட்ரலில் இருக்குமா அந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ படிக்கும் போதே வந்து இதை நம்ம படித்து வச்சோன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக வந்து கொஷின்ஸ் கேட்கும் போது ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்னு எடுத்தோடனே நம்ம வந்து அரௌண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஏஎக்ஸ், AX2, ABX3, AB2O4 and then layered structures. ஸோ AX டைப்புன்னு எடுத்தோடனே சோடியம் குளோரைடு, ஜிங்க் சல்ஃபைடு இதோட அப்படியே நிறுத்திடுவோம். ஸோ அந்த மாதிரி யூஸ்வலாக வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம சோடியம் குளோரைடு AX டைப்பில் சோடியம் குளோரைடுன்னு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, சோடியத்தோட Na+Cl- இருக்குது. ஸோ Na+-ஐ சுற்றி எத்தனை Cl-, Cl-ஐ சுற்றி எத்தனை Na+, தட் இஸ் வாட் கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் படிப்போம், அதோட ஸ்ட்ரக்சர் படிப்போம். ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு அதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. இந்த NaCl ரிலேட்டடாக என்னென்ன அதர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் சில்வரோட சில்வர் புரோமைட், சில்வர் குளோரைட், சில்வர் ஃப்ளூரைடு, அமோனியம் சால்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அமோனியம் குளோரைட், அமோனியம் புரோமைடு வந்து சோடியம் குளோரைடோட ரிலேட்டட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ சோடியம் குளோரைட் நம்ம படிக்கும் போதே அலாங் வித் சில்வரோட இந்த சால்ட்டெல்லாம் இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ அமோனியமோட இந்த சால்ட்டெல்லாம் இதே சோடியம் குளோரைட் ரிலேட்டட் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ அப்படின்னு நம்ம கொஞ்சம் ரிமெம்பரன்ஸ் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. சோடியம் குளோரைட் மட்டும் எக்ஸாமில் கேட்டால் ஈஸியாக எழுதலாம். சோடியம் குளோரைட் தவிர திடீர்னு வந்து சில்வர் புரோமைடில் இருக்கக்கூடிய சரௌண்டிங் Br- சுற்றி எத்தனை Ag+, சுற்றி எத்தனை Br- இருக்கும் அப்படின்னு கேட்டால் நாம் யோசிக்க வேண்டியதே இல்லை. NaCl ரிலேட்டட் ஸ்ட்ரக்சர் இதுக்கும் இருக்குது அப்படின்னுமோ 6:6 தான். ஸோ அந்த மாதிரி நம்ம கம்பேரிட்டிவ்லி படிக்கணும் இந்த பார்ட்டில். ஸோ அட் தி சேம் டைம் ஜிங்க் சல்ஃபைடு வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் வரும் ஜிங்க் சல்ஃபைடை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுலேயும் வந்து ரிலேட்டட் ஸ்ட்ரக்சர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஜிங்க் சல்ஃபைடுக்கு ரிலேட்டடாக வந்து ஆக்சுவலாக 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னும் போது ஜிங்க் பிளண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் அரௌண்டு CCP + டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் வரும். ஸோ சல்ஃபைடு அயான் வந்து CCP ஃபார்ம் பண்ணும், ஜிங்க் 2+ வந்து டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸில் போய் உட்காரும். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதே மாதிரி சேம் ஸ்ட்ரக்சர் ஜிங்க் ஆக்சைடு இருக்கும், குப்ரஸ் குளோரைட், அதாவது யூஸ்வலாக வந்து நம்ம CuCl அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, CuCl இல்லை CuBr இல்லை CuI, அதே மாதிரி டைமண்ட்.
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு ஜிங்க் சல்ஃபைடோட சேம் ஸ்ட்ரக்சரில் வரும். ஸோ இந்த மாதிரி ரிமெம்பரன்ஸ் வச்சுக்கணும், ஜிங்க் சல்ஃபைடோட ஜிங்க் பிளண்ட் ஸ்ட்ரக்சரில். ஸோ அதே மாதிரி ஜிங்க் சல்ஃபைட் இன்னொரு ஸ்ட்ரக்சர்லையும் எக்ஸிபிட் ஆகுது, தட் இஸ் உட்சைட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபைட் அயான் வந்து HCP ஹெக்ஸகனல் க்ளோஸ் பேக்கிங் ஃபார்ம் பண்ணும், ஜிங்க் 2+ வந்து டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸில் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே வந்து இதுக்கு ரிலேட்டடான ஸ்ட்ரக்சர் ஜிங்க் சல்ஃபைடோட உட்சைட் ரிலேட்டடாக எது சேம் ஸ்ட்ரக்சர் எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் அயோடைடு. ஆல்ரெடி நம்ம சோடியம் குளோரைடில் சில்வர் புரோமைடு பார்த்தோம், சில்வர் குளோரைடு, சில்வர் ஃப்ளூரைடு. அங்கே சில்வர் அயோடைடு நான் மென்ஷன் பண்ணலை, பிகாஸ் சில்வர் அயோடைடு வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் சல்ஃபைடோட உட்சைட் ஸ்ட்ரக்சருக்கு ரிலேட்டடாக வரும். அதே சமயம் அமோனியமில் அமோனியம் குளோரைடு, அமோனியம் புரோமைடு வந்து சோடியம் குளோரைடு ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருக்கும். பட் அமோனியம் ஃப்ளூரைடு வந்து ஜிங்க் சல்ஃபைடோட உட்சைட் ஸ்ட்ரக்சர் HCP + டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸப்ஷனல் சில்வரோட ஒரு சில மேக்ஸிமம் சால்ட் வந்து சோடியம் குளோரைட் ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருக்குது. பட் சில்வர் அயோடைடு வந்து ஜிங்க் சல்ஃபைடோட உட்சைட் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாம் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் ஜிங்க் சல்ஃபைடு, சோடியம் குளோரைடு இப்படின்னு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துட்டு போகக்கூடாது. இதுக்கு ரிலேட்டடாக சேம் ஸ்ட்ரக்சர் எதெல்லாம் இருக்குது, அங்கே வந்து கேட்டையான்ஸ் எங்கே போய் உட்காரும், ஆனியான்ஸ் என்ன ஸ்கெலிட்டல் ஃபார்ம் பண்ணும், CCP ஃபார்ம் பண்ணுமா, HCP ஃபார்ம் பண்ணுமா, இல்லை FCC காமனாக BCC ஃபார்ம் பண்ணுமா, சீசியம் குளோரைட்லாம் BCC ஃபார்ம் பண்ணும், இல்லை Cl- BCC ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நாம் சிம்பிளாக வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் படிச்சுட்டு அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அதர் ஸ்ட்ரக்சர்ஸையும் நாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் அதர் ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு வந்து எக்ஸாம்பிள் கேட்கும்போது இதுக்கு ரிலேட் பண்ணி சோடியம் குளோரைடுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கொஷின்ஸ் என்ன வந்தாலும் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து AX2 டைப்பு. ஸோ இந்த AX2 டைப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூரைட்டு, ஆன்டிஃப்ளூரைட்டு, ருட்டைல் ஸ்ட்ரக்சர் 3 எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ ஃப்ளூரைட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே தெரியும் நமக்கு. வெரி குட் எக்ஸாம்பிள் வந்து கால்சியம் ஃப்ளூரைடு CaF2ன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி நம்ம படித்து வச்சுக்கணும் காமனாக. ஸோ CaF2வில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் 2+ CCP ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். F- அயான் வந்து டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ், ஆல் தி டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸை கவர் பண்ணும். ஸோ அட் தி சேம் டைம் இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் வருது இதை கொஞ்சம் நம்ம மெமரைஸ் தான் பண்ணி வச்சுக்கணும். பேரியம் ஃப்ளூரைடு, கால்சியம் ரிலேட்டடாக வரக்கூடிய கால்சியம் ஃப்ளூரைடு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃப்ளூரைட் ஸ்ட்ரக்சரில் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேரியம் ஃப்ளூரைடு, ஸ்ட்ரான்சியம் ஃப்ளூரைடு, லெட் ஃப்ளூரைடு, மெர்குரிக் ஃப்ளூரைடு, குப்ரிக் ஃப்ளூரைடு இதெல்லாம் வந்து ஃப்ளூரைட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ இது எல்லாத்துலேயும் கேட்டையான் வந்து பார்த்திங்கன்னா CCPயை ஃபார்ம் பண்ணும், CCP கியூபிக் க்ளோஸ் பேக்கிங்கை ஃபார்ம் பண்ணும். ஆனியான்ஸ் அதாவது ஃப்ளூரைட்ஸ் F- அயான் வந்து பார்த்திங்கன்னா டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸில் போய் அக்குப்பை ஆகும், ஆல் தி டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃப்ளூரைட்ஸ் ரிகார்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ ஆன்டி ஃப்ளூரைட் அப்படின்னு வரும்போது அப்படியே அதுக்கு ரிவர்ஸாக இருக்கும். அதாவது வந்து ஃப்ளூரைட்டில் கேட்டையான் CCP ஃபார்ம் பண்ணும், ஆனியான் ஆல் தி டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸை அக்குப்பை பண்ணும். இதுவே ஆன்டி ஃப்ளூரைட் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா ஆனியான்ஸ் வந்து CCPயை ஃபார்ம் பண்ணும், கேட்டையான் அங்கே இருக்கோ அது வந்து பார்த்திங்கன்னா டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸை ஆக்குப்பை பண்ணும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆல் தி மெட்டல் ஆக்சைட்ஸ், எஸ்பெஷலி ஆல்கைல் மெட்டல் ஆக்சைட்ஸு, அப்புறம் வந்து சல்ஃபைட்ஸ். ஸோ ஆல் தி ஆல்கலி மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆஸ் வெல் அஸ் சல்ஃபைட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஆன்டிஃப்ளோரைட்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ். சோடியம் ஆக்சைடு, லித்தியம் ஆக்சைடு, பொட்டாசியம் ஆக்சைடு, சோடியம் சல்ஃபைட். ஸோ இதெல்லாம் வந்து ஆன்டிஃப்ளோரைட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ அட் தி சேம் டைம் நெக்ஸ்ட் இந்த AX2 டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ருட்டைல். ஸோ இதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் தான் TiO2, டைட்டானியம் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். டைட்டானியம் 4+ சுற்றி 6 O2- இருக்கும். அட் தி சேம் டைம் ஒரு O2- சுற்றி 3 டைட்டானியம் 4+ இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலான இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ அட் தி சேம் டைம் பெரோவ்ஸ்கைட் அப்படின்னு சொல்லுவோம். AbO3 இல்லை AbX3 காமனாக வந்து பார்த்திங்கன்னா AbX3 டைப்பில் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து கால்சியம் டைட்டனேட் ஆஸ் வெல் அஸ் பேரியம் டைட்டனேட், இது 2 தான் எக்ஸாம்பிள். ஸோ இதில் வந்து எத்தனை கேட்டையான்ஸ் இருக்கும், கேட்டையான்ஸை சுற்றி எத்தனை ஆனியான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி மேக் பண்ணி வச்சுக்கோங்க. அட் தி சேம் டைம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா Ab2O4 ஸ்பைனல்ஸ் அண்ட் இன்வர்ஸ் ஸ்பைனல்ஸ். ஸோ செப்பரேட் ஸ்லைடு இதுக்கு போட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேயர்டு ஸ்ட்ரக்சர். ஸோ லேயர்டு ஸ்ட்ரக்சருக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்மியம் அயோடைட், CdI2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேட்மியம் ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணும், அயோடின் ஒரு லேயர், கேட்மியம் ஒரு லேயர், அயோடின் ஒரு லேயர். ஸோ அந்த மாதிரி ஒரு லேயர்டு ஸ்ட்ரக்சரில் வரக்கூடியது தான் கேட்மியம் அயோடைட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனும் நாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் நாம் படிச்சுட்டு அது ரிலேட்டடாக என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் வரும் அப்படின்னு ஒரு ஹிண்ட் மேக் பண்ணி வச்சுக்கினா நம்ம லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக கம்பேரிட்டிவ் பண்ணிவிட்டு எக்ஸாம்ஸில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டாலும் we can work out. So this is
crystal structures. And then வந்து பார்த்தீங்கன்னா lattice energy. ஸோ lattice எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் மீன் பை lattice எனர்ஜி அப்படின்னு காமனாகவே படிப்போம். ஸோ அதை எந்த ஃபேக்டர்லாம் அஃபெக்ட் பண்ணுது, சைஸு, சார்ஜ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த அயான்ஸ். ஸோ இதை பொறுத்து டிக்ரீசிங் இன்க்ரீசிங் ஆர்டர் கண்டிப்பாக கேட்பாங்க. லித்தியம் குளோரைடு, சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு. ஸோ இதில் எதுக்கு lattice எனர்ஜி அதிகம், இல்லை எதுக்கு lattice எனர்ஜி குறைவு. ஸோ டிக்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்கள், இன்க்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பேசிக்கான கொஷின்ஸ் we can expect from lattice energy. ஸோ அது தவிர ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன், Lande ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் lattice எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க, ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு, என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு, ஸோ எந்த டேர்ம்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி Lande ஈக்குவேஷன் டெரிவ் பண்ணாங்க. ஸோ டெரிவேஷன் மோஸ்ட்லி வந்து நமக்கு அந்தளவு டீட்டெயிலிங்காக யூகி புக்கில் கூட டெரிவேஷன் இருக்கா. ஸோ எதை பேஸ் பண்ணி டெரிவ் பண்ணாங்கன்ற ஒரு பாயிண்ட் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனில் வரக்கூடிய Madelung கான்ஸ்டன்ட் அதோட வேல்யூஸ் எதை டிபெண்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். எக்ஸாம்பிளாக சோடியம் குளோரைட் தான் எல்லா புக்லையும் கொடுத்துருப்பாங்க. சோடியம் குளோரைடில் ஒரு Cl- சுற்றி நெய்பர் எத்தனை Na+ இருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ வந்து எனர்ஜியை ஃபீல் பண்ணுவாங்க, அட்ராக்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த செட் ஆஃப் நெய்பர் யாரெல்லாம் இருக்காங்க, ஸோ அதுக்கடுத்து என்ன நெய்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட் டெரிவ் பண்ணுறது தான் Madelung கான்ஸ்டன்ட். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா Lande ஈக்குவேஷனில் இன்வால்வ் ஆகும். அடுத்து வந்து இந்த ஒன்லி அட்ராக்டிவ் எனர்ஜி மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிட்வீன் ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸ் வி ஹாவ் ரிப்பல்ஷன் எனர்ஜி, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆல்சோ. ஸோ ரிப்பல்ஷனையும் நாம் இந்த ஈக்குவேஷனில் இன்க்ளூட் பண்ணி மாடிஃபைடு ஈக்குவேஷன் கொடுப்போம். ஸோ அந்த ஈக்குவேஷனில் வரக்கூடிய அந்த ரிப்பல்ஷன் கோஎஃபிஷியன்ட் தான் பாண்ட் எக்ஸ்போனண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன, அதோட சிம்பிள், அதோட ஈக்குவேஷன். ஸோ அதெல்லாம் வந்து நாம் கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணி தான் வைக்கணும். அட் தி சேம் டைம் ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணி Kapustinskii மாடிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஃபைனல் ஈக்குவேஷன் வரும். தட் மீன்ஸ் ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சருக்கு என்ன, ஒரு கிறிஸ்டலுக்கு அயானிக் சாலிடுக்கு என்ன கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னே எனக்கு தெரியல, இட் இஸ் நாட் எட் ஐடென்டிஃபைட் அப்படின்னும் போது அதுக்கு வந்து நம்ம Lande ஈக்குவேஷன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து Kapustinskii மாடிஃபிகேஷன். ஸோ அதில் வரக்கூடிய டேர்ம்ஸு அந்த ஈக்குவேஷன் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஈக்குவேஷனே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். யூ கேன் see this equation, Lande ஈக்குவேஷன். ஸோ அந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் யூக்கு ஃபார் எக்ஸாம்பிள் u is equal to capital N capital A z plus z minus e square divided by r0 4π/0. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஈக்குவேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வரக்கூடிய இந்த ஏ தான் வந்து பார்த்திங்கன்னா Madelung கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய ரிப்பல்ஷன் எனர்ஜியும் இன்க்ளூட் பண்ணும்போது ஈக்குவேஷனில் வந்து NB டிவைடட் பை r⁴n அப்படின்றத ஆட் பண்ணுவோம். ஸோ பி வேல்யூ வந்து டெரிவ் பண்ணி பி வேல்யூ இஸ் நத்திங் பட் அதே சேம் -a z plus z minus e square r0 பவரில் n-1 வரும் டிவைடட் பை 4π/n வரும். ஸோ இந்த ஈக்குவேஷனை இதில் எடுத்துகிட்டு வந்து, ஸோ இந்த பி வேல்யூவை இதில் எடுத்துகிட்டு வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது நம்ம we are getting ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ இதுதான் வந்து Lande ஈக்குவேஷன். சேம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஈக்குவேஷன் மாதிரியே வந்துட்டு லாஸ்ட்டில் அந்த 1 - 1/n அப்படின்னு மாற்றுவோம். ஸோ இதில் வந்து இன்க்ளூடிங் Born-Mayer ஈக்குவேஷன் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பல்சிவ் எனர்ஜி அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி மேயர் ஒரு மாடிஃபிகேஷன் கொடுப்பாரு. ஸோ அதில் வந்து சேம் ஈக்குவேஷனில் 1 - ρ/r0 அப்படின்னு வரும். ஸோ r0 இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் கேட்டையான் அண்ட் ஆனியான். ஸோ ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி ஒரு கிறிஸ்டலுக்கு ஸ்ட்ரக்சரே தெரியல, என்ன ஸ்ட்ரக்சரில் அது HCPயில் இருக்கா CCPயில் இருக்கான்னு ஸ்ட்ரக்சர் ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. ஸோ இன் தட் கேஸ் வி கேன் யூஸ் Kapustinskii மாடிஃபிகேஷன். ஸோ அந்த ஈக்குவேஷன் வந்து வி கேன் யூஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன் இஸ் நத்திங் பட் 1.2 × 10⁵ v z plus z minus divided by r plus r minus, that is nothing but r0 தான். ஸோ 1 - இது 34.5 அப்படின்னு ஒன்று 345 அப்படின்னு கொடுத்துருக்கேன். 34.5 divided by r plus r minus. ஸோ இதுதான் Kapustinskii ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் தெரியாத அயானிக் சாலிட்ஸுக்கு நாம் lattice எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் வர எல்லா ஈக்குவேஷன்ஸும், இந்த ஈக்குவேஷனில் வர மொத்த டேர்ம்ஸும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைரக்ட் கொஷின்ஸ் தான் இதுலேருந்து நிறைய கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா Born-Haber சைக்கிள். ஸோ Born-Haber சைக்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்கான எக்ஸாம்பிள்ஸ் NaCl தெரியும். ஸோ NaCl மட்டும் பார்க்காம அதர் தன் தட் 1:1 ரேஷியோக்கு NaCl எக்ஸாம்பிள், 1:2க்கு கால்சியம் ஃப்ளூரைடோ இல்லை லித்தியம் ஆக்சைடோ. ஸோ அதுக்கு வந்து Born-Haber சைக்கிள் எப்படி வரும் அப்படின்றத ரெஃபர் பண்ணி யூ கேன் ரைட். ஸோ எழுதி வச்சுக்கோங்க, இட் வில் பி யூஸ்ஃபுல்.
ஸோ பான் ஹேபர் சைக்கிள்லாம் வெறும் சோடியம் குளோரைடோட நிற்காதீங்க. 1:2 ரேஷியோ வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எதனாவது எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி போகுது அப்படின்றத ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைனல்ஸ் அண்ட் இன்வர்ஸ் ஸ்பைனல்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தனி ஸ்லைடில் நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன நாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட்ஸ் AB2O4 அப்படின்றது ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ AB2O4ல் ஏனா என்ன, பீனா என்ன, கேட்டயான்ஸ் அனயான்ஸ் இதெல்லாம் வரும் அப்படின்ற நார்மலுக்கு என்ன வரும், இன்வர்ஸ்க்கு என்ன வரும்ன்ற ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட்ஸ் வி ஷுட் நோ. ஸோ அட் தி சேம் டைம் இதே கான்செப்ட் வந்து கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜியோட அப்ளிகேஷனில் வரும். ஸோ அங்கே வந்து CFSE வேல்யூ கால்குலேட் பண்ணி எந்த கேட்டயான் ஆக்டாஹெட்ரல் சைட்டில் போகும், எந்த கேட்டயான் டெட்ராஹெட்ரல் சைட்டில் போகும் அப்படின்றத பொறுத்து நாம் இன்வர்ஸாக நார்மலாக அப்படின்ற டிஸ்கஷனும் பண்ணலாம். ஸோ இதே சேம் கண்டென்ட் வந்து CFSE அப்ளிகேஷன்லேயும் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி பார்ட்டில் வரும். ஸோ இப்போ ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மல் ஸ்பைனல்ஸ் அப்படின்னும் போது ஆக்சுவலாக வந்து ஸ்பைனல்ஸ்னாலே நமக்கு தெரியும் AB2O4 தான் ஜென்ரல் ஃபார்முலா. ஆக்சிஜன் இருக்கும்போது AB2O4 அப்படின்னு சொல்லுவோம். A இஸ் நத்திங் பட் பைவேலன்ட் கேட்டயான், அதாவது 2+ இருக்கும். B இஸ் நத்திங் பட் ட்ரைவேலன்ட் கேட்டயான் 3+ இருக்கும். ஸோ A அதாவது A பைவேலன்ட் கேட்டயான் டெட்ராஹெட்ரல் சைட்லேயும் 2 B2 அதாவது 2 ட்ரைவேலன்ட் கேட்டயான் B3+ அப்படின்றது 2 டைம்ஸ் ஆக்டாஹெட்ரல் சைட்லேயும் இருக்கும்போது அந்த ஸ்பைனல் வந்து நார்மல் ஸ்பைனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். மெக்னீஷியம் அலுமினேட்டு, Mn3O4, ஜிங்க் ஃபெரேட், FeCr2O4, குரோமைட் ஓர். ஸோ இதுவே 2Bயில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது B2 2 B3+ அயான்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஆஃப் தட் மீன்ஸ் ஒரு B3+ வந்து டெட்ராஹெட்ரல் சைட்லேயும் ரிமைனிங் இருக்கக்கூடிய B3+ம் ஆஸ் வெல் அஸ் A2+ம் ஆக்டாஹெட்ரல் சைட்டில் போய் அக்குப்பை ஆச்சுன்னா that can gives you the inverse spinal. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு சில 5 டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபார்முலா பார்த்தோன்னே எது வந்து நார்மல் ஸ்பைனல் இருக்கும், இன்வர்ஸ் ஸ்பைனல்ஸ் இருக்கும் அப்படின்றது 5 டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்குது. ஸோ யூடியூப் வீடியோஸ் நிறையவே அதுக்கு நிறைய லிங்க்ஸ் இருக்குது, யூடியூப் வீடியோஸ் இருக்குது. அதில் பார்த்து இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோன்னே இது நார்மலாக இன்வர்ஸான்னு சொல்கிற மாதிரி ஹிண்ட்ஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம் டைமில் கொஞ்சம் யோசிக்காமல் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம், அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஃபெரேட்ஸ்னாலே இன்வர்ஸ் ஸ்பைனல்ஸ் தான் இருக்கும் எக்ஸப்ட் திஸ் ஒன் ஜிங்க் ஃபெரேட்ஸ். ஸோ இது வந்து ஸ்பைனல்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன படிக்கணும், எப்படியெல்லாம் கொஷின்ஸ் வரும்ன்றது இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃபெக்ட். ஸோ டிஃபெக்ட்ஸில் வந்து கிளாஸிஃபிகேஷன், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன, அதுக்கான ரீசன்ஸு ஆஸ் வெல் அஸ் அதனால் வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் இதெல்லாம் நாம் படித்து வைக்கணும் இன்கேஸ் ஆஃப் டிஃபெக்ட்ஸ். ஸோ ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்டை பொறுத்த வரைக்கும் டைப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கியோமெட்ரிக், நான் ஸ்டாக்கியோமெட்ரிக், அதாவது பாயிண்ட் டிஃபெக்டில் வரக்கூடிய டைப். ஸ்டாக்கியோமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்று அயான்ஸ் வந்து காணாமல் போகிறது ஷார்ட்கி டிஃபெக்ட்டு, அயான்ஸ் வந்து இன்டர்ஸ்டிஷியல் பிளேஸுக்கு போகிறது ஃப்ரங்கல் டிஃபெக்ட். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன, இதனால் என்ன எஃபெக்ட் ஆகும், டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகுமா இல்லை ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குமோ. ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் தான் கான்சிக்வன்சஸில் வரும். டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன ஆகும் இந்த 2 கேஸ்லையும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன, சில்வர் சால்ட் எதுக்கான எக்ஸாம்பிள், சோடியம் குளோரைட்லாம் எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நாம் பார்த்து வச்சுக்கணும். ஸோ நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் அப்படின்னு வரும்போது அதில் மெட்டல் எக்ஸஸ், மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் வரும். ஸோ மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்டில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, சோடியம் குளோரைடு, சோடியம் குளோரைடோட கம்பைன் பண்ணி ஹீட் பண்ணும்போது என்ன கலர் ஃபார்மேஷன் வருது, அதுக்கான ரீசன் என்ன, எஃப் சென்டர் அப்படின்னா என்ன, எஃப் சென்டரை பேஸ் பண்ணி கரெக்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்டு இருக்கிறாங்க. ஸோ எதனால் சோடியம் குளோரைடு வந்து எல்லோ கலர் வருது அப்படின்றத ஒரு 4 ரீசன் கேட்டு ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டின் பேப்பரில் கூட கேட்டிருக்காங்க. யூ கேன் see that. அதே சமயம் சோடியம் குளோரைடு மட்டும் இல்லை, லித்தியம் குளோரைடில் ஹீட் பண்ணும்போது பிங்க் கலர் வரும் நமக்கு. பொட்டாசியம் குளோரைடோட கம்பைன் பண்ணி ஹீட் பண்ணும்போது நமக்கு வயலட் கலர் வரும். ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ்லாம் எங்கே வருது, அதுக்கான ரீசன்ஸ் என்ன. ஸோ அட் தி சேம் டைம் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ டெஃபிஷியன்ட் ஆகும்போது எதனா கலர் சேஞ்சஸ், ஜிங்க் ஆக்சைடு ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, FeO அதெல்லாம் வந்து என்ன சேஞ்சஸ், எது டெஃபிஷியண்ட்டாக இருக்குது, அதுக்கான ரீசன்ஸ் என்ன, அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்டில் வந்து நாம் ரீட் பண்ணி வைக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஒரே சோடியம் குளோரைடோடு நிறுத்திடக்கூடாது. மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னுமோ சோடியம் குளோரைடு நெக்ஸ்ட்டாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 12th புக்லேயே மேக்ஸிமம் கண்டென்ட் வந்து இந்த பார்ட்டில் வரக்கூடிய மேக்ஸிமம் கண்டென்ட் 12th புக்லேயே நமக்கு இருக்குது.
ஸோ அதை படித்தோம் நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அட் தி சேம் டைம் ஹியூகலியோ இல்லை சத்யபிரகாஷ்லையோ எடுத்து அதே டாப்பிக்கு டிஃபெக்ட்னு எடுத்தால் அதே டாப்பிக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ் எதனா இருந்ததுன்னா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோஸில் நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல், ஆப்டிக்கல், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் as well as ஃபியூரியஸ் சிந்தசிஸ் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்குது. அதை நாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.